ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சாட் ரெசிபி தான். சன்னா சாட் வீட்டிலே சுலபமாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கொண்டக்கடலை சாப்பிட்றதுனால நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குது. இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், புரோட்டீனு பல ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இது நம்ம வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கும், ஈஸியாக டைஜஷன் ஆகும், சுகரையும் பிபியும் கண்ட்ரோலில் வச்சுக்கும். இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது சன்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் சன்னாவை சேர்த்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 5 விசில் விட்டதுக்கப்புறம் இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இது ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்றேன். இப்போது சட்னியெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் புதினா இலை, 1/2 கப் கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் லெமன் ட்ராப்ஸ், தேவையான அளவு தண்ணி. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது டேஸ்டியான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் புளி தண்ணீர் சேர்த்துக்கிறேன். 6 சீட்லெஸ் டேட்ஸு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது தயிர் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது க்ரீன் சட்னி, தயிர், புளி சட்னி 3மே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். மசிச்ச உருளைக்கிழங்கு, சாட் மசாலா, சீரகத்தூள், கொத்தமல்லி, சில்லி பவுடர், உப்பு, பெரிய வெங்காயம் 1. உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான். இப்போது ஒரு பவுலில் சன்னாவை சேர்த்துக்கிறேன். கூடவே பெரிய வெங்காயம் நறுக்கியது அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கேப்சிகம் அளவு எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய். இப்போது க்ரீன் சட்னி சேர்த்துக்கலாம். நான் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி சட்னி, தயிர், சாட் மசாலா, சீரகத்தூள், சில்லி பவுடர், உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிச்சாச்சு. செகண்ட் கோட்டிங்கில் மறுபடியும் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் தயிர் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கொஞ்சமாக சேவ் சேர்த்துக்கலாம்.
இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் சாப்பிட்டாவே பசி மறுபடியும் எடுக்காது. கொஞ்சம் கேப் கிடைக்கும், நமக்கு வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கும், நமக்கு டைஜஷன் பிரச்சனையும் வராது. நிறைய புரோட்டீன் இதில் அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இதை கண்டிப்பாக வாரத்தில் 2 முறையாவது எடுத்துக்கோங்க. உங்கள் உடல் நல்லா ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.